அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, மரியம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உதவியையும் இன்னும் அருளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள், என்ன வார்த்தையெல்லாம் உபயோகித்தார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 3வது வசனத்திலே, மரியம் என்ற சூறாவிலே 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்தார். ரகசியமாக அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். எப்படி தெரியுமா? கால ரப்பி இன்னின் வஹனல் அலுலு மின்னின் வஷ்தால ரஹ்ஷி ஷைபா. அவர் கேட்கிறார், என் இறைவா, என் எலும்பு பலவீனமடைந்து விட்டது யா அல்லாஹ், இன்னும் என் தலையும் நரையால் மின்னுகிறது யா அல்லாஹ். என் இறைவா, உன்னிடம் பிரார்த்தித்ததில் நான் துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லை. உன்னிடம் நான் பிரார்த்தனை கேட்காமல் இருக்க மாட்டேன், ஒரு துர்பாக்கியசாலியாக இருக்க மாட்டேன். உன்னிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன், உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடம் தன்னுடைய இயலாமையை சொல்லி, தன்னுடைய பலவீனத்தை சொல்லி, எப்படி அழகான வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அவர் தன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், அவருடைய உடல் பலத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, என் இறைவா, என் எலும்பு பலவீனம் அடைஞ்சிச்சு அல்லா. அவருடைய இயலாமையை, அவர் தள்ளாத வயது அடைந்த அந்த நிலையை சொல்லி, உண்மை நிலையை சொல்லி, அல்லாஹுவுக்கு தெரியும், இருந்தாலும் தனக்கு இயலாது, தனக்கு உடல் வலிமையும் இல்லை என்பதை உணர்த்துகிற விதமாக அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள். என் இறைவா, என் எலும்பு என் உடல் கூட சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, என் உடல் பலவீனம் அடைஞ்சிச்சின்னு சொல்லலை. யா அல்லாஹ், என் எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, இன்னும் தலையும் நரையால் மின்னுகிறது, தலைமுடியெல்லாம் நிறைச்சி போச்சு, அந்த அளவுக்கு நான் வயதாகிவிட்டது. என் இறைவா, இருந்தாலும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று இன்னும் சொல்கிறார். எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன், எனக்கு பின்னாடி என்னுடைய வாரிசு யாரும் இருக்க மாட்டாங்களோ, என்னுடைய உறவினர்கள் இருக்க மாட்டாங்களோ, நான் பயப்படுறேன். இன்னும் என் மனைவியும் பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறாள், அவளும் தள்ளாத நிலையை அடைந்து விட்டாள். இன்னும் அந்த குழந்தை பிறப்பதற்கான எல்லா சக்தியும் அவள் இழந்து விட்டாள், அவளும் இயலாத நிலையில் இருக்கிறாள். எனவே ஒரு உதவியாளனை நீ எனக்கு வழங்குவாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ரகசியமாக துவா செய்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். தன்னை பற்றியும் சொல்கிறார். அவருக்கு உடல் பலவீனம் அடைந்து விட்டது, எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது யா அல்லாஹ். தன்னை பற்றியும் சொல்கிறார், தன்னுடைய மனைவியை பற்றியும் சொல்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியும் முடியாதவளாக இருக்கிறாள், பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறாள், இருந்தாலும் நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த பரிசை பாருங்கள். அவர் எனக்கு இன்னும் அவர் கேட்கிறார், யாக்கூபின் குடும்பத்தாருக்கும் வாரிசாவார். இன்னும் என் இறைவா, அவரை உன்னால் பொருந்து கொள்ளப்பட்டவரா, அப்படி எனக்கு அந்த குழந்தையை கொடு, ஒரு குழந்தையை கொடு, அந்த குழந்தையும் நீ பொருந்து கொள்வதாக ஆக்கு என்று இன்னும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அப்படியே இந்த குழந்தைக்காக அழகாக கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஜக்கரியாவே, ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் என்றால் எந்த ஒரு விஷயம் முடியாதுன்னு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயங்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான், ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்முடைய ரப்பு சொல்கிறான், ஜக்கரியாவே, ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம். அவரது பெயரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, அந்த நற்செய்தி எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி பாருங்களேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கறதே அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று நாம் பெயர் சூட்டியே சொல்கிறோம். இந்த பெயர் இதற்கு முன் யாருக்குமே இருந்ததில்லை. யஹ்யா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெயர் வைத்தே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான்.
என் இறைவா, எனக்கு எப்படி புதல் இருந்தாலும் கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் மனம் ஏற்க முடியவில்லை. எது ஒன்றுமே நடக்கலை. நானும் என்னுடைய மனைவியும் கூட தள்ளாத முடியாத நிலையில் அடைஞ்சிட்டோமே. அல்லாஹ் சொல்கிறானே, திடீர்னு சொல்கிறானே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொண்டு நற்செய்தின்னு சொல்கிறானே, இன்னும் அதற்கு பெயரையும் சூட்டி சொல்கிறானே என்று சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்க முடியவில்லை. என் இறைவா, எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான்? கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்க முடியல. திரும்ப அல்லாஹ்கிட்டே கேள்வி கேட்குறாங்க, என் இறைவா, எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான்? என் மனைவியோ பிள்ளை பேர் அச்சவளாக இருக்கிறாளே, நானோ முதுமையின் இறுதியை அடைந்து விட்டேன். அந்த வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். அவர் கேட்கிற அந்த விதத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வல்லமை வாய்ந்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தும் ஆணும் பெண்ணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் கூட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அவனுடைய வல்லமையை பாருங்கள். அவர் கேட்கிறார், எப்படி எனக்கு முடியும்? அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படித்தான் அதாவது அல்லாஹ்விற்கு இதெல்லாம் எளிதானது. நீ எந்த பொருளாகவும் இல்லாத இருந்த நிலையில் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், நீ எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் இருந்த நிலையில் உன்னை நாம் படைத்தோமே, அது மாதிரி தான் எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையில் உன்னை உருவாக்கினானே, அப்படித்தான் அல்லாஹுக்கு அது எளிதானது. அப்புறம் மீண்டும் கேட்கிறார், நிறைவா, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. நீ சொல்கிற, நான் அதை நம்புறதுக்கு எனக்கு ஒரு சின்ன அடையாளத்தை காட்டு. எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ் சொல்கிறான், குறைபாடற்ற நிலையில் நீ இருந்தும் 3 இரவுகள் மனிதர்களிடம் நீ பேச மாட்டீர் என்பதே உமக்கு அடையாளம். நீ நல்லா பேசிக்கிட்டு இருக்க, உன்னிடத்துல எந்த குறையுமே இல்லை. ஆனாலும் நீ இன்றிலிருந்து 3 இரவுகள் நீ யாரிடமும் பேச மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போல ஆக்குகிறான். இன்னும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழும் இடத்தை விட்டு அவர் தமது சமுதாயத்திடம் வந்து காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று சைகையால் அறிவித்தார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தாட்சியை காட்டுகிறான். அவர் பேச முடியல, காலையிலும் மாலையிலும் மக்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யும் பொழுது அந்த சமுதாயத்திடம் வந்து சைகையால் காலையிலும் மாலையும் துதியுங்கள் என்று சைகையின் மூலமாக ஒரு ஊமை எப்படி பேசுவாங்க, ஆக்ஷன் மூலமாக சைகையின் மூலமாக கையை இப்படி அசைத்து செய்வதை போல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. அப்புறம் மீண்டும் சொல்லி காட்டுகின்றான். 12வது வசனத்தை எடுத்து பாருங்கள். யஹ்யாவே, இவ்வேதத்தை பலமாக பிடித்து கொள்வீராக என்றும் கூறினோம். இன்னும் சிறுவராக இருக்கும் பொழுதே அவருக்கு அதிகாரத்தை நாம் அளித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த சாதாரண ஒரு வரலாறாக நமக்கு தெரியுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அற்புதம் போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டுவான். குழந்தை இல்லைனாலும் சரி, இல்லது மற்ற தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய இயலாமையை சொல்லி துவா செய்தார்களோ, அதுபோல நாமும் அல்லாஹ்வின் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடமே நம்மளுடைய இயலாமையை நாம் கொண்டு நாம் கையேந்தினோம் என்று சொன்னால் அந்த துவாவிற்கு அவன் உடனே பதிலளிக்கிறான் என்றெல்லாம் சொல்லிக்கிறான். லேட்டாக கூட இல்லையா, உடனே பதிலளிக்கிறான். அந்த துவாவிற்கு பதில் சொல்கிறான். நிச்சயமாக நாம் துர்பாக்கியசாலியாக இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.